சபையில் பேசணும் அப்படின்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல தர்மாத்மா பிரணவ் மாதாஜிக்கு வணக்கம், நமஸ்காரம். அப்புறமா இலங்கை கிளையிலேருந்து வந்திருக்கார் ஆத்மதீப பிரணவ் மாதாஜி, அவருக்கு நமஸ்காரம். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச மாதாஜி உங்களோட மாதாஜி இல்லையா? நாங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்கோம். புது மாதாஜி அவர் தான் பழைய மாதாஜி, பெரிய மாதாஜி சரஸ்வதி திவ்யவரத பிரணவ்ஜி, அவருக்கு நமஸ்காரம். அப்புறம் எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இதெல்லாம் சொல்லணும், உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். ஏன்னா அப்புறமா நீங்கள்லாம் இந்த மாதிரி தானே சபையில் பேச போறீங்க, அதனால இதெல்லாம் சொல்லி தந்துட்டேன். சரியா? இப்போ நான் என்ன மந்திரம் சொன்னேன் அப்படின்னா, அந்த மந்திரத்துக்கு யார் சொன்னா தெரியுமா? மந்திரம்லாம் யார் சொல்றா? நான் சொல்றேன்னா, நான் கேட்டு கேட்டு சொல்றேன். முதல்ல யாரை கண்டுபிடிச்சா தெரியுமா? ரிஷிகள் தான் கண்டுபிடிச்சார். ரிஷி போட்டோலாம் பார்த்துருக்கல, எல்லாம் ஜட முடியெல்லாம் வச்சுண்டு தடியெல்லாம் வச்சுண்டு அந்த மாதிரியும் இருப்பா, சில பேர் என்ன மாதிரியும் இருப்பா. நாங்களாம் மாடர்ன் ரிஷி. சுவாமிஜியும் நம்மளோட மாடர்ன் ரிஷி தான். இந்த மந்திரம் அவர் யாருக்கு சொல்லி தந்தார்? உங்களை மாதிரி யாரெல்லாம் அவருக்கு முன்னாடி இருந்தாரோ அவளுக்கெல்லாம் சொல்லி தந்தார். ஏன் சொல்லி தந்தார்? நான் மட்டும் பேசினா போதுமா? நீங்களும் கேட்கணும் தானே? நீங்க கேட்கலன்னா நான் பேசி ஒரு லாபமும் இல்லை. அதனால நீங்க தான் மெயின். நீங்க கேட்கலன்னா முடியாது. அதனால தான் இந்த மந்திரத்துல என்ன இருக்குன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய கத்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்போ சின்னதா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய கத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு? 2 பேரும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்தா என்ன வரும் நமக்குள்ள? முதல்ல சிரிப்பு வரும், அப்புறம் பேச்சு வரும், அப்புறம் என்ன வரும்? சண்டை தான் வரும். வருமா? வராதா? எனக்கு தெரியும், நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. அதனால நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க எல்லாம் எனக்கு தெரியும். அதனால அந்த சண்டை போடக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு பிரார்த்தனை இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு கதை சொல்ல போறேன். ஏன்னா மீதி எல்லாம் மாதாஜி ரொம்ப நல்லா பேசுவார், எனக்கும் அவர்கிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசை. அதனால நானே நிறைய பேச மாட்டேன். ஆனா எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, மயங்க விடக்கூடாது. அதனால நானும் ஒன்று சொல்லுவேன். சுவாமிஜி ஒரு லைப்ரரி போனாராம். லைப்ரரியில நம்ம எதுக்காக லைப்ரரின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? மொபைல் தான் தெரியுமா, இல்லை லைப்ரரியும் தெரியுமா? முதல்ல சின்ன வயசுல லைப்ரரி போய் படிக்கணும், அப்புறம் பெருசான உடனே மொபைல் படிச்சுக்கலாம். மொபைல் தான் தெரியுமா, இல்லை லைப்ரரியும் தெரியுமா? முதல்ல சின்ன வயசுல லைப்ரரி போய் படிக்கணும், அப்புறம் பெருசான உடனே மொபைல் படிச்சுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே மொபைல் படிச்சா என்ன ஆகும்? மொபைல் மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் வேற ஒண்ணுமே இல்லைல்ல. அம்மா அப்பாலாம் அதான் வச்சு பயமுறுத்துறா. இப்பெல்லாம் மொபைல் எடுத்துட்டுருவேன் பயமுறுத்துறாளா? ஏன் பயமுறுத்துறா தெரியுமா? அது முன்னாடியே உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோ, முதல்ல என்ன ஆகும்? கண்ணாடி வரும். அதுக்கப்புறம் இந்த காதில் ஒன்று போட்டுக்கலாமே, உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ல, தோடு போட பிடிக்கும் தானே? அதுக்கு பதிலாக ஹியரிங் எய்ட் ஒன்று போட்டுக்கலாம். ஹியரிங் எய்ட்னா என்ன தெரியுமா? யாரெல்லாம் செவிடா இருப்பாலும் அவர்களும் தருவா. அதுக்கப்புறமா கண்ணு தெரியல, காது கேட்கல, கையெல்லாம் நடுக்கிறது, கை வலி, தூக்கம் வரல. ஏன் அப்படின்னா மொபைலை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, ஆசையா இருக்கு. அதுவும் நம்மளை பார்த்துட்டே இருக்கு, நம்மளும் அதை பார்த்துட்டே இருக்கும். இந்த பார்த்துட்டே இருக்கிறதுல அதுக்கு ஒன்றும் ஆலை. அதுக்கு என்ன ஆகும்? கரண்ட் சார்ஜ் தான் போயிடும். கொஞ்சம் போயிட்டு திரும்பி ஆன் பண்ணி வச்சா திரும்பி அது 100% சார்ஜ் அப்படின்னு வந்துடும். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? சார்ஜ் முதல் நாள் 100%, அடுத்த நாள் 50, அடுத்த நாள் 30, அதுக்கப்புறம் முட்டை தான். சரியா? அதனால சின்னதாக இருக்கிறப்ப எங்கே போகணும்? லைப்ரரிக்கு தான் போகணும். எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கு. அப்புறம் எல்லாமே எப்போ பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தானா தேடி வரும். அப்போ எல்லாருமே கூட்டு ப்ரைஸ் மாதிரி கையில் கொடுப்பா. எப்போ நமக்கு அதை பயன்படுத்த தெரியறதோ அப்போ. அதுக்கு முன்னாடி பயன்படுத்த தெரியணும் இல்லையா? கொஞ்சம் பெருசானதானே சைக்கிள் வாங்கி தரா, இல்லை ஸ்கூட்டர்லாம் உடனே வந்துடும். இப்போல்லாம் ஸ்கூட்டர்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல. நாங்கள்லாம் இருந்தப்போ ஸ்கூட்டர் இருந்தது. இப்போ பைக், இன்னும் என்னென்னலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதான் ஓட்ட முடியும். கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டான், சின்னதாக இருந்தால் ஓட்ட முடியாது. ஏன்? தகுதி வேணும். சரி, நம்ம கதைக்கு வந்துடலாம். உபதேசம்லாம் கேட்க வேண்டாம், எப்போவுமே கேட்டுன்னு தானே இருக்கு. என்னாச்சுன்னா சுவாமிஜி லைப்ரரி போகிறார். போய் நிறைய புக் எடுத்துன்னு வந்துட்டார். நமக்கு புக்கு படிக்க எவ்வளோ டைம் ஆகும்? நிறைய நாள் ஆகும்ல.
சில பேருக்கு புக்கு முடியவே முடியாது. ஏன்னா வாழ்நாள் முடிஞ்சிடும், ஆனால் புக்கு முடியாது. ஏன்னா படிக்க இஷ்டம் இல்லை. ஆனால் சுவாமிஜிக்கு படிக்க ரொம்ப இஷ்டம். அதனால எல்லா புக்கையும் எடுத்துன்னு வந்து படிச்சுட்டே இருக்கார். எப்படி படிக்கிறார்? ஒரு நாள் எடுத்துன்னு வர, மறுநாளைக்கு போயிடுது. யார் கூட்டணும்னு போறா? சுவாமிஜியோட இன்னொருத்தர் இருந்தார். அவர் குருபாயின்னு சொல்லுவார். அவரோட தம்பி. தம்பின்னா சந்நியாச தம்பி, துறவு தம்பி, சகோதர சீடர். கரெக்டா சொல்றார் மாதாஜி. அவர் போய் போய் எடுத்துன்னு வர்றார் புக்கெல்லாம். 4 புக்கு 5 புக்கு எடுத்துன்னு வர்றார். திரும்பி போய் 4 புக்கு 5 புக்கு கொடுத்துட்றார். இப்போ யார் லைப்ரரியனா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரி, உள்நாட்டிலையும் இருக்கு. ஆனால் நமக்கு வெளிநாட்டு ஃபாரின் ரிட்டர்ன் தானே ஃபேமஸ்ல. உள்நாட்டிலேயே எல்லாம் இருந்தது இருக்கவே இருக்கு அப்படின்றோம். வெளிநாட்டிலேருந்து வந்தது வெளிநாட்டில் சொல்கிறா அப்படின்னு. அதனால வெளிநாட்டில் தான் சொல்கிறேன். அவன் பார்த்துட்டு சொல்கிறா, புக்கு படிச்சாச்சா? இல்லை, அவர் படிச்சுட்டார். இன்னொரு புக் கேட்குறேன். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அவர் ரொம்ப கோவம் வந்துடுது. எதுக்காக என்னோட டைம் வேஸ்ட் பண்ணுற? படிக்கவே இதெல்லாம் படிக்க முடியுமா? இவ்வளோ பெரிய புக்கு ஒரு நாள் முடிக்க முடியுமா? என்ன டைம் ஆகும்ல. அதனால வெறுமை வந்து வந்து வாங்கவே வெறுமை ஷோ மட்டும்தான் காமிச்சுக்கிறேன். எல்லாமே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த சகோதர சீடர் போய் அவருக்கு ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். சுவாமிஜி கிட்ட போய் சொல்லிட்டார், சுவாமிஜி இந்த மாதிரி சொல்கிறார் சுவாமிஜி, நீங்கள் படிக்கவே இல்லை, வெறுமை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ சுவாமிஜி அங்கே போனாரா, போய் என்ன சொன்னார்? சண்டை போட்டாரா? என்ன சொன்னார்? என்ன வேணா கேள்வி கேள்வி, எங்கேருந்து வேணா கேள்வி. அப்ப அவனும் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார். சுவாமிஜி அப்படியே சொல்லிட்டார் பதில். அப்புறம் அவன் நினைச்சா ஃப்ளூக்கா இருக்கலாம்ல, சில சமயம் அப்படியே சேர்ந்துரும். அந்த மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டார். எங்க கேட்டாலும் அவருக்கு அப்படியே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்படியே அசந்துட்டா. மன்னிப்பு கேட்டார். அப்ப சுவாமிஜி என்ன சொன்னார்? என்ன படிக்கிறோமோ முழு மனதை வச்சு படிக்கணும். அப்பதான் எல்லாம் பதியும், மனதில் பதியும். இப்ப நமக்கு இது காமன் ப்ராப்ளம்ல, நமக்கு எல்லாமே மறந்துடும். அதை ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? தலைமண்டைக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கு. அது திடீர்னு காணாம போயிடலாம். அதனால இருக்கு, நமக்கு உள்ளதான் காணாம போயிடும். அது உள்ளேயே இருக்கு. அத என்ன பண்ணோம்? ஹவு டு அவேக்கன் இட் தீதி? தமிழ்ல என்ன சொல்றது? அத விழிப்பு உணர்ச்சி வரணும். அதுக்கு நீங்களாம் சொல்ல மாத்தேதி, நான் கண்ணை திறந்துதான் இருக்கேன், நான் தூங்கல, என் மூளை மட்டும் தூங்கிடுறது, என்ன பண்றது அப்படின்னா 2-3 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதெல்லாம் பண்ணா உங்க எல்லாருடைய மூளையும் அப்படியே எல்லாரும் 100க்கு 100 தான். முதல் எக்ஸசைஸ் பண்றீங்களா? நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணணும். காது இருக்குல்ல, இந்த காதை பிடிச்சி அமுடணும். இப்படி கீழ் காதுலேருந்து மேல் காது வரைக்கும் 2 கையால, ஒரு கையால அமுக்கினா ஒரு மூளை தான் ஒரு பாதி தான் வேலை பண்ணும், 2 பாதி வேலை பண்ணாது. ஒரு பாதி மூளை என்ன பண்ணும்? எல்லாம் கிரியேட்டிவா இருக்கும், பாடுறது, ஆடுறது, இன்னும் என்னென்னலாம் பண்றது எல்லாம். மீதி மூளை சிஸ்டமேட்டிக்கா வேலை பண்ண முடியும், அழகா வேலை பண்ண முடியும். அதனால 2 மட்டும் வேணும், 2மே வேணும். ஆச்சா? 3 தடவை அமுக்கியாச்சா? மறக்காது தானே? ஞாபகம் இருக்கும்ல? இது பண்ணா எல்லாரும் தெரியுமா? தூக்கம் போயிடும். மாதாஜியோட கிளாஸ்ல யாரும் தூங்க மாட்டீங்க. என் கிளாஸ்ல தூங்குவீங்க, அவர் கிளாஸ்ல தூங்க மாட்டீங்க. 2வது எக்ஸசைஸ் சொல்லித்தரவா? 2 காமிங்க. ஒரு கையில 2, இன்னொரு கையில 1. இந்த மாதிரி இப்ப இந்த கையில 2 ஆயிடும். இப்ப இந்த மாதிரி ஒரு கையில 2, இன்னொரு கையில 1, இந்த கையில 2, இந்த கையில 1, மாத்தி போடணும். அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்பீடா போடலாமா? பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம். இது 2வது பிரெயின் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நம்ம விழிப்புணர்ச்சியோட ஆயிடுவோம். நல்லா உள்ள போகும். புக்கை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம், விளையாடவும் போயிடலாம் கொஞ்சம் பார்த்துட்டு. 3வது எக்ஸசைஸ் அப்புறமா சொல்லித்தரேன். நீங்க முடிச்சிருக்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்லித்தரேன், எல்லாம் சொல்லித்தர மாட்டேன். முதல் 2 காமிக்கணும், அப்பதான் அடுத்ததை சொல்லுவேன். யாரு காமிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இங்க வா, ஏறி வா. அது மீதி பேரை பார்த்து வெக்கப்பட்டா முடியாது. தைரியமா வெளில வரணும், ஏறி வரணும். இதான் மதேஷ் சொல்ற. வெரி குட், வா.
எக்ஸசைஸ் சொல்லு. ஜி நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல. திரும்பி ஒரு தடவை சர்க்குலர் மோஷன். இங்க 1 2 எல்லாம் கீழே வர. மறுபடியும் என்ன பண்ணணும்? கீழே இருந்து மேல போணும். இன்னொரு தடவை காமிச்சு. எல்லாரும் பண்ணு எல்லாரும் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 வெரி குட். 8 7 6 5 4 3 next change. வெரி குட். சரி மாத்து. இப்ப ரெண்டாவது எக்ஸசைஸ் யார் பண்ணி காமிக்க போறா? வா வா வா. ரெண்டு பேரும் வரலாம். எல்லாருமே பண்ணணும். பேர் சொல்லு. என் பேர் தீப்ஷிகா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரெண்டாவது எக்ஸசைஸ் காமி. பேர் சொல்லு. என் பேர் சுரஜ் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி. யாரு எல்லாருக்குள்ளயும் சின்ன கிளாஸ் யார் படிக்கிறாங்க? நீ தானே? பிங்க் வா, நீ வா. பெரிய கிளாஸ், நடு கிளாஸ், சின்ன கிளாஸ். நில் பண்ணிக்காம. காமி முதல்ல பாயில சொல்லணும், அப்பதானே அவளை பண்ணுவா. இடது கையில எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒரு கையில ரெண்டு வச்சுக்கணும், இன்னொரு கையில மூணு வச்சுட்டு இப்படி பண்ணணும். அவ பண்றலான்னு பாரு, கரெக்டா பண்றலான்னு பாரு. சூரஜ் பண்ணு. ஆச்சா சரி. இப்ப குட்டி பொண்ணு ஜெய் பாரதினா ஜெய் பாரதி பண்ணி காமி. சொல்லிட்டா நீ? நீளமா வச்சுக்கணும். நான் எவ்வளவு அழகா எப்படி காமிச்சு கொடுத்தேன். நீங்களே இப்படி 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 பண்றேன். நன்னா பெருசா நீட்டு. இன்னும் நீட்டு. கையை நீட்டு. கை நீட்டு, கை நீட்டு. கரெக்ட். சுரஜ் என்னாச்சு? கைக்கு ஏன் கீழே ஏன் மேல? ஆச்சா இது பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும் இதுல பண்ணா? முதல் எக்ஸசைஸ் பண்ணா தூக்கம் போயிடும். ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தூக்கம் வந்துருமா? பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணும். இப்ப மூணாவது காமிக்கவா? யார் வருவா? நெக்ஸ்ட் செட். வாங்க வாங்க வாங்க. இல்ல பேர் என்ன? திவ்யா. வா மைக்ல சொல்லணும். திவ்யா. அழகா சொல்லணும். என்ன கிளாஸ் சொல்லு. டி திவ்யா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீ சொல்லு. My name is Sabina 5th standard. ஆச்சா இங்க வா. சொல்லு என்ன கிளாஸ்? என்ன பேர்? My name is அவளை பார்த்து சொல்லணும். My name is Rishi. I am studying in 4th standard. வெரி குட். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாமே ஆயிடுது. இப்ப நான் சொல்லவா? ரெடியா? பயமா இருக்கா? இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஒரு துளி இல்லையா? எனக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கரெக்டா சொல்லி தரணும். பயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கலாம், ஆனா அது ஜெயிக்கணும். எல்லாருக்குள்ளயும் டென்ஷன் இருக்கும், பயமும் இருக்கும், ஆனா அதுக்கு மாதாஜி சொன்ன மாதிரி மேற்கொள்ளலாம். அப்பதான் ஹீரோ, இல்லைன்னா ஜீரோ. சரியா? தேர்ட் எக்ஸசைஸ். எல்லாருக்கும் எவ்வளவு விரல் இருக்கு? ஒரு கையில எவ்வளவு இருக்கு? கரெக்டா? இதுல முக்கியமான விரல் யாரு? எல்லா விரலும் முக்கியம், ஆனா இவர் ரொம்ப முக்கியம். அதனால அவர் தனியா இருக்காரா, அதனால இவர் தான் மெயின். இவரை வச்சு வேலை பண்ணலாமா? சரி. எவ்வளவு விரல் இருக்கு? 4 இருக்கு, 8 இருக்கு. வெரி குட். 1 2 3 4. எடுப்பா. 4 3 2 1. அவ்வளவுதான் எக்ஸசைஸ். எவ்வளவு ஈஸி பாத்தியா? திரும்பி
1 2 3 4 மறுபடியும் 5 6 7 8 பண்ணிக்காமி இங்க வா பண்ணிக்காமி கண் பண்ணிக்காமி சொல்லு 1 மேல என்ன மேல நல்லா உங்களுக்கு தெரியல 3 4 5 6 7 8 நீ வா பண்ணிக்காமி அவரோட எல்லாம் செய்யும் தூக்கு மேல 1 2 3 4 5 6 7 8 குட் 1 இங்க இருந்து ஆரம்பிக்கணும் 1 2 3 4 5 6 7 நுனியில திரும்பி 1 2 3 4 இறங்கிடுறது இறங்கக்கூடாது எல்லாம் நுனியில எல்லாம் நுனியில திரும்பி 1 2 3 4 1 2 3 4 5 6 7 வெரி குட் கை தட்டிடலாமா இந்த 3 எக்ஸசைஸ் டெய்லி 3 தடவை பண்ணணும் காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை எப்ப பண்ணணும் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா வருதோ அப்பெல்லாம் எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்பெல்லாம் இதை காத்து பிடிச்சிக்கலாம் சரியா சரி